என் பொண்ணு என்னன்னா நான் பூண்டு உரிச்சு கொடுக்குறேன்டா, ஒருத்தி என்னன்னா அக்கா நான் வெங்காயம் உரிச்சு கொடுக்குறேன் அக்கான்றா. என் புருஷனை சந்தை காமிச்சு வெங்காயம் பூண்டு வாங்கிட்டு சொன்னால் கருவாடு பிடிச்சின்னு வந்துட்டாரு. இந்த கருவாடு பேர் என்னன்னு கூட தெரியல. கேட்டால் வஞ்சரன்றாரு, வாழன்றாரு, கொடுவான்றாரு. சரி ஏதோ ஒன்று போட்டால் கருவாடு ஸ்மெல்லோட குழம்பு சாப்பிட்டோன்னா சரின்னு சொல்லிட்டு குழம்பு செய்யலான்னு வந்துட்டேன். என்ன மாதிரி கருவாடு குழம்பு சாப்பிடணுன்னு உங்களுக்கும் ஆசை இருந்துச்சுன்னா வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம். முதல்ல நல்லா 4 பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு ஒரு கை ஃபுல்லாக பூண்டு போட்டு நல்லா மிக்சியில் நையாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு சைடு. சரி இந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் முழுசாக போட்டால் எடுத்து ஓரமாக வச்சுருவாங்களே, நீட்டாக அரியலான்னு போட்டால் ஐயோ இந்த வெங்காயத்தை நான் எப்போ அரிஞ்சு முடிச்சு எப்போ குழம்பு செய்யறதுன்னு சொல்லிட்டு அம்மிக்கல்ல தூக்கி நல்லா வெங்காயத்தை 1 பதமாக தட்டி எடுத்து வச்சுட்டேன். எப்படி நம்ம ஐடியா. அடுத்து நான் என்ன பண்ணேன், இந்த கருவாடை ஒரு 1/2 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். சரி அதுக்குள்ளே வேலைலாம் முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா வேலை முடிய 1 மணி நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப ஊறிடுச்சு. சரி வாங்க பாப்பா எப்படி வருதுன்னு. இது வேறு முள் இல்லாத கருவாடு. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வெங்காயம், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நல்லா தட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும். நீங்கள் உப்பு போட்டு அதுக்கப்புறம் உன் புருஷன் உப்பு அதிகமாக கட்டி குழம்புல எனக்கு கருவாடு குழம்பே வேணான்னு சொல்லிட போகிறாரு. அதனால் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போல் வெங்காயம் அதுக்கு மட்டும் உப்பை போட்டு இப்போ கொஞ்சம் கருவாடை போட்டு அப்புறம் 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கருவாடோட ஸ்மெல் நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா மிளகா பொடியும் உப்பும் அந்த கருவாடில் இறங்கும். இது எங்கள் மாமியாரோட ரெசிபி. சரி அவங்ககிட்ட கடகன்னு ஃபோன் பண்ணி ரெசிபி கேட்டால் அவங்க 2 பீஸ் தேங்காய் போட்டு அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கடைசியாக ஊற்றுனாங்க. நைஸாக அரையவே இல்லை. இப்போ என்ன பண்ணேன், நான் தக்காளி அரைச்சேன் இல்லையா, அந்த தக்காளி ஒரு சுட்டி கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அதுவும் சேர்த்து ஒரு மசாலா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன் தனியாக. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பூண்டு முதல்ல போட்டு அது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். தக்காளியோட பச்சை வாசனை போனதுமே அப்புறம் இந்த தேங்காய் நம்ம அதில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. என்னடா சைடில் பாட்டு ஓடுதுன்னு பார்க்காதீங்க, என் பையன் தான் பக்கத்தில் நின்று பாட்டு பாடிட்டுருக்கான். 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா வீடு ஃபுல்லாக கமகமன்னு கருவாடு வாசனை. கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டு பார்த்தா போட்ட கருவாடு எங்கன்னே தெரியலங்க. ஒரு 2 பீஸ் 3 பீஸ் கருவாடு. அடடா நம்ம 8 பீஸ் போட்டோமே, கருவாடே காணுமேன்னு தேடிட்டுருக்கேன். பார்த்தா என் தங்கச்சி தட்டில் மட்டும் தான் 2 பீஸ் கருவாடு வந்துச்சு, என் புருஷன் தட்டில் 1 பீஸ் கருவாடு வந்துச்சு. நம்ம 8-10 பீஸ் போட்டுமே நம்ம தட்டில் கருவாடே காணுமே தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கருவாடெலாம் குழஞ்சிட்ருக்கு. அப்போ தான் என் புருஷன் சொல்கிறாரு, இல்லை கருவாடை நம்ம கொஞ்சம் பொடியாக அரைஞ்சி போட்டோன்னா கருவாடு குழஞ்சிருமா. அடப்பாவி மனுஷன் இப்போ சொல்கிறேன். இல்லை நான் கடையில் வெட்டி தான் வாங்கிட்டு வந்தேன்னு. எங்கள் மாமியார் என்னென்னா வெங்காயத்தை போட்டோன்னே கருவாடு போடுன்றாங்க. ஐயோ கடைசியாக கருவாடே காணுமே. சரி ஆகும் மொத்தத்தில் கருவாடு குழம்போட சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இதில் என் தங்கச்சி வேறு அப்பப்போ 10 முறை கலாரின்னு இருந்தான். அடிப்பாவி கலராத சொன்னால் கேட்டியா, கடைசியாக கருவாடே காணுமே. அவளுக்கு மட்டும் 2 பீஸ் கருவாடு வந்துருச்சுங்க. என் பையனுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சு அவனுக்கு ஒரு 4 வாய் விட்டுனா அவனுமே கருவாடு குழம்புல வயிறு ஒப்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கான vlog. நீங்களும் இந்த கருவாடு குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.